வீடியோ பார்த்துட்டு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேர் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்ல வீடியோ வேணும் நினைச்சீங்கன்னா மறக்காம காம்பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ கேஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நீங்கள் விரும்பி கொண்டிருந்த நபர் உங்கள் முன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு கண்ணீர் துளி கஷ்டம் வரவில்லை என்றால் நீங்கள் அவர்களை உண்மையாக விரும்பவில்லை என்றுதான் அர்த்தம். ரிலேஷன்ஷிப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க கஷ்டப்பட்டா தன்னை அறியாமலே நிறைய பேருக்கு கண்ணீர் வரும். முக்கியமாக சொல்லணும்னா யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது கூட ஐயோ இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மனசு நமக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு பிடிச்ச நபர் கஷ்டப்படலைன்னா நீங்கள் கஷ்டப்படாமல் இருந்தால் இல்லை அவங்க கஷ்டப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த அன்பு ரிலேஷன்ஷிப் இல்லைன்றதா அர்த்தம். ரெண்டு பேருமே விரும்பவில்லைன்றதா அர்த்தம். அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை உண்மையாக மனதளவில் விரும்பி கொண்டிருந்தால் அந்த பெண் சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த ஆண் கண்டிப்பாக கேட்பார்கள், செய்யவும் செய்வார்கள். பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவுக்கு உண்மையா இருக்காங்களோ அதை வச்சுதான் அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யறது கேட்கறதுன்னு இருப்பாங்க. இங்க நிறைய பேர் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுனோ நீ சொல்ற விஷயத்துல நான் செய்யணுமான்ற மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க. பட் உண்மையான ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒரு விஷயமே இருக்காதுங்க. நமக்கு பிடிச்சவங்களுக்காக தனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யாமல்னாலும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும்னு நிறைய நபர்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்க லைஃப்லயும் பண்றாங்களேன்னு பாருங்க. நீங்கள் ஒரு நபரை நம்பி காதலித்து அவரால் ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள் என்று வருத்தப்பட தேவையில்லை. உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள், ஏமாற்றவும் செய்வார்கள், உண்மையாகவும் இருக்கிறார்கள். அதாவது பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேருடைய டவுட்டும் ஒரு சந்தேகம் என்னன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு ஒருத்தங்களை விரும்பிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தங்களை நம்ம ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்ல ஃபுல்லா எல்லாருமே நம்மளை ஏமாத்தான் செய்வாங்க. பொண்ணுங்களே இப்படித்தான்பா ஏமாத்தக்கூடியவங்கப்பா, ஆண்களே இப்படித்தான்பா ஏமாத்தக்கூடியதாங்கன்ற ஒரு தாட் இருக்குல்ல, அப்படி கிடையாதுங்க. நீங்க கரெக்டான ஒரு பொண்ணையும் கரெக்டான ஆணையும் செலக்ட் பண்ணுறதுதான் அர்த்தம். எல்லாருமே இங்க ஏமாத்துற மாதிரி இருந்தா இங்க எல்லாரோட லைஃப்லயும் எப்படி ஒரு உண்மையான காதல் கிடைக்கும்? ஸோ கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. பட் நீங்க தப்பான பர்சனை சூஸ் பண்ணி உங்க லைஃபை ஏமாத்திக்கிறீங்க. ரெண்டு பேரும் உண்மையா இருக்காங்க. நீங்கள் விரும்பும் நபர் அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர் எப்போதும் தனிமையாக இருக்கிறார்கள், தனியாக இருக்க வேண்டும் என்று ஏதாவது செய்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவருக்கு இந்த உலகில் யாரையும் பிடிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க ஏமாந்ததுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா யாருமே எனக்கு வேணாம், நான் தனியா இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா இங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட லைஃப்ல தனக்குன்னு யாருமே இல்லைன்னு நிறைய பேர் இங்க தனிமையாவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. உங்க லைஃப்ல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ரொம்ப தனிமையாவே இருக்க ட்ரை பண்றாங்க, நீங்க லவ் பண்றீங்க அவங்களும் கூட லவ் பண்றாங்க, பட் இருந்தாலும் தனிமையாவே இருக்க ட்ரை பண்றாங்க, உங்க கூட அவ்வளவா பேசாம அவாய்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கல. அண்ட் இந்த உலகத்துல அவங்களுக்கும் பிடிச்சவங்க யாருமே இல்லை, அதனாலதான் தனிமையில அவங்க சந்தோஷமா இருக்குன்னு நினைக்காங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் தன்னை பெற்றவர்கள் மீது அதிக அளவில் பாசத்தை வைப்பதை விட ஒரு பெண்ணை காதலிக்கும் போது ஒரு பெண்ணை மணந்து கொள்ளும் பொழுது அவர்கள் மீது தான் அதிக அளவில் பாசத்தை வைக்கிறார்கள். இங்க நிறைய ஆண்கள் இப்படிதான் இருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல அவங்கள பெற்றோர்கள் மீது அப்பா அம்மா மீது வைக்கக்கூடிய பாசத்தை விட தனக்கு வரப்போற மனைவி இல்ல தன்னை காதலிக்கக்கூடிய பொண்ணு மேலதான் அதிகப்படியான அன்பு வைப்பாங்க. இங்க ஒரு சில ஆண்கள் மட்டும்தான் அவங்களுடைய வீட்டில் கூடியவங்களுக்கு அன்பு வச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு வைப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்க மேல அன்பு இருக்கும், பட் இருந்தாலும் அதை விட அதிக அளவுல பாத்தீங்கன்னா தனக்கு வரப்போறவங்க மேலதான் அன்பு வைப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா யார் இறந்துட்டாலும் நம்ம உயிரை விட மாட்டோம். பட் நமக்கு பிடிச்சவங்க இறந்துட்டாங்கன்னா இல்லை நமக்கு பிடிச்சவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்னடா பண்றதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இங்க நிறைய பேர் போறதோடு நிறைய தவறான விஷயங்களும் பண்றோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தப்பு தான், பட் இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதடா பபாய்.